श्री सीता लक्ष्मण भरत शत्रुघ्न हनुमत समेत श्री रामचंद्र परब्रह्मणे नमः। श्री आंजनेय स्वामी की जय। अस्मत् सर्वगुरुभ्यो नमः। जानकी कांत स्मरणे जय जय राम राम। நமஸ்காரம். அனுமானிடம் சூடாமணியை கொடுத்தார் சீதா பிராட்டியார். சூடாமணியை கொடுத்துவிட்டு சீதை அனுமானை பார்த்து சொல்லுகிறாள், இந்த அடையாளம் ராமனுக்கு நன்னாக தெரியும். இதை பார்த்ததும் வீரரான ராமன் 3 பேர்களை, அதாவது என்னை பெற்ற தாயையும் ஜனகரையும் தசரதரையும் நினைவு கொள்ளுவார். அத்துடன் என்னை பற்றிய நினைவும் கூட ஏற்படும். நீ அவரை மறுபடியும் தூண்டிவிட்டு உற்சாகப்படுத்த வேண்டும். இப்போது துவக்கப்பட்டுள்ள இந்த காரியத்தில் மேற்கொண்டு நடக்க வேண்டியதை பற்றி சிந்தனை செய். இந்த பணியை செய்து முடிப்பதில் நீதான் தனி கவனம் செலுத்த வேண்டும். ஆகவே எம்மாதிரியான செயல் திட்டத்தால் என் துயரத்திற்கு முடிவு ஏற்படும் என்பதை பற்றி ஆலோசிப்பாய். அனுமானே, என்னுடைய துயரத்தை அழிக்கும் முயற்சியில் முனைந்து நிற்பாய் என்று மாருதி புறப்பட்டு கொண்டிருப்பதை தெரிந்து கொண்ட மைதிலி கண்ணீர் வழியும் கண்களோடு குரல் தழுத்தழுக்க சொல்லுகிறாள், அனுமானே, ராமலட்சுமணர்களை நான் நலன் விசாரித்ததாக கூறு. சுக்ரீவன், அவருடைய அமைச்சர்கள், எல்லா முதிய வானரர்கள் முதலியோரை அவரவர் நிலைக்கு ஏற்ற நெறிப்படி நான் நலம் விசாரித்ததாக சொல்வாயாக. பெருந்தோழரான ரகுநாதன் இந்த துயரக்கடலிலிருந்து என்னை கரையேற்றும்படியாக செய்ய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. கீர்த்திமானான ஸ்ரீமான் ஸ்ரீராமன் நான் உயிரோடு இருக்கும்போதே என்னை பார்க்கும்படியான வழிகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கூறு. இந்த உபகாரம் செய்தால் வாக்கினால் தர்மம் செய்த புண்ணியத்தை நீ அடைவாய். நாள்தோறும் முன்னால் சொல்லப்படும் உற்சாகமூட்டும் சொற்களால் என்னை அடைவதில் ராமனுடைய பேரார்வம் வளர்ந்து கொண்டே போகும். என் செய்தியையும் விளக்கமான உன் சொற்களையும் கேட்டவுடனேயே வீரரான ராமன் தன் பேராற்றலை காட்ட வேண்டும் என்று உறுதியாக திட்டம் தீட்டுவார் என்று சீதை சொன்னவுடன் மாருதி தலைமேல் கையை கூப்பிக்கொண்டு பதில் சொல்லுகிறார், வானர கரடி வீரர்களுடன் காகுத்தன் சீக்கிரமே வரப்போகிறார். எதிரிகளை யுத்தத்தில் வென்று தங்கள் சோகத்தை விரட்டியடிக்கப் போகிறார். அவரால் செலுத்தப்படும் பானங்களுக்கு எதிரில் நின்று தாங்கிக் கொள்ளக்கூடியவரை மனிதர்களிலோ தேவர்களிலோ அசுரர்களிலோ நான் காணவில்லை. குறிப்பாக உங்கள் காரணமாக சூரியனையும் மேகக்கூட்டங்களின் தலைவனான இந்திரனையும் வைவஸ்வத யமனையும் யுத்தத்தில் எதிர்கொள்ளக்கூடியவர் ஸ்ரீராமர். ஜனகர் புதல்வியே, பெருங்கடலை எல்லையாக உடைய உலகம் முழுவதையும் ஆட்சி புரியக்கூடியவர் அவர். அப்படிப்பட்ட ராமபிரானுக்கு தங்களால் தான் வெற்றி வந்து சேருகிறது. நன்றாகவும் சத்தியமாகவும் தெளிவாகவும் ஆஞ்சநேயர் பேசியதை கேட்டு ஜானகி அவரை உயர்வாக மதித்து சொல்லுகிறாள். அவள் புறப்பட்டு கொண்டிருப்பதை மீண்டும் மீண்டும் பார்த்த சீதை தன் கணவரிடம் அனுமானுக்குள்ள பிரியத்தை தெரிவிக்கும் வகையான வார்த்தைகளை கேட்டு மனமகிழ்ந்து சொல்லுகிறார், எதிரிகளை அடக்குபவனே, நீ விரும்பினால் ஒரு நாள் இங்கே மறைவான ஓரிடத்தில் தங்கி இளைப்பாறிய பின் நாளைக்கு போகலாமே என்று. துர்பாகியான என் அருகில் நீ இருந்தால் இந்த பெரும் துயரத்திலிருந்து சிறிது நேரத்திற்கு எனக்கு விடுதலை கிடைக்கும். வானர வீரனே, நீ சென்று திரும்பி வரும் வரையில் என்னுடைய உயிர் என்னிடம் இருக்குமா என்பது சந்தேகம்தான். இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஒரு துயரத்திலிருந்து இன்னொரு துயரம் தூண்டிவிடப்பட்டதைப் போல இனி உன்னை பார்க்காததால் ஏற்படும் துக்கம் என்னை மிகவும் வருத்தப் போகிறது. ஆனால் ஒரு சந்தேகம் மட்டும் என் முன்னால் நிற்கிறது. உனக்கு உதவியாக வரும் ஏராளமான வானரர்களும் கரடிகளும் அரசகுமாரர்கள் இருவரும் எல்லை காண முடியாத மாபெரும் கடலை எவ்வாறு கடந்து வருவார்கள்? கருடன், நீ, வாயு ஆகிய 3 பேர்களுக்குத்தான் கடலை தாண்டுவதற்கு சக்தி உண்டு. இவ்வாறு மாவீரர்களாலும் செயல்படுத்த முடியாத ஒரு காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ சிந்தித்து வைத்துள்ள முறைகள்தான் என்ன? நீதான் காரியங்களை திட்டமிட்டு செய்து காட்டுவதில் சிறந்தவனாயித்தே. இந்த காரியத்தை செய்து முடிப்பதற்கு நீ ஒருவனே போதும். எதிரிகளை நாசம் செய்பவனே, உன்னுடைய புகழத்தக்க ஆற்றலே போதுமானது. போர்க்களத்தில் ஸ்ரீராமன் சேனை முழுவதையும் மற்றும் ராவணனையும் வென்று வெற்றி வீரராக தன்னுடைய நகரத்திற்கு என்னை அழைத்து கொண்டு போனால் அதுவல்லவோ எனக்கும் அவருக்கும் பெருமையை தரும். எதிரிகளின் படையை கலங்கச் செய்யும் காகுத்தன் பாணங்களால் இலங்கையை கலக்கி என்னை அழைத்து செல்வாரேயானால் அதுதான் அவருடைய பெருமைக்கு ஏற்றதாக இருக்கும். ஆகவே போரில் வல்லவரும் பெருமனம் படைத்தவரும் அவருடைய
பராக்கிரமத்திற்கு இழுக்கு நேராத வகையில் என்ன செய்யலாமோ அவ்வாறே நீ திட்டமிட வேண்டும். பொருள் பொதிந்து அறவழி சார்ந்து யுக்திகளோடு கூடியதான அந்த மைதிலியின் வார்த்தைகளை கேட்டு தான் சொல்ல வேண்டி இருக்கின்ற பதிலில் மிகுதியாக இருப்பதை சொல்லத் தொடங்குகிறார் அனுமான். தேவி, வானர கரடிப்படைகளுக்கு தலைவரும் வானரர்கள் முதன்மையானவரும் பராக்கிரமம் மிக்கவருமான சுக்ரீவன் தங்கள் விஷயத்தில், அதாவது வெற்றிகரமாக மீட்டுச் செல்வதில் தீர்மானமான முடிவு கொண்டுள்ளார். வைதேகி அரக்கர்களை அழித்து ஒழிப்பதற்காக 1000 கோடியான வானரர்களுடன் அவர் சீக்கிரத்தில் வரப்போகிறார். அவர்கள் எல்லாரும் பராக்கிரமம் பொருந்தியவர்கள், பலம் மிகுந்தவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், மனம் விரும்பியபடி செல்லக்கூடியவர்கள், அவருடைய ஆணைக்கு கட்டுப்பட்டவர்கள். மேலேயோ கீழேயோ குறுக்கிலோ அவர்கள் செல்வதற்கு தடை எதுவும் கிடையாது. வரம்பில்லாத அளவில்லாத தேஜஸுடைய அவர்கள் கடினமான பெரிய காரியங்களை செய்தாலும் சோர்ந்து போவது கிடையாது. வாயு வேகத்தில் மிக்க உற்சாகத்தோடு செல்லக்கூடிய அவர்களால் பெருங்கடல்களுடனும் மலைகளுடனும் கூடிய இந்த பூமண்டலம் பல தடவை வலம் வரப்பட்டது என்னும்போது எளிதாக கடலை கடந்து விடுவார்கள் என்பதை சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. என்னை விட திறமையானவர்களும் எனக்கு இணையானவர்களும் அங்கு இருக்கிறார்கள். என்னை காட்டிலும் தாழ்ந்த வானரம் ஏதும் சுக்ரீவனுடைய படையில் இல்லவே இல்லை. அவ்வளவு சாமானியனான நானே இந்த இடத்தை வந்தடைந்து விட்டேன் என்னும்போது வெறும் பலசாலிகளான அவர்களுக்கு என்ன? சிறந்தவர்கள் இப்படி தேடித் திரியும் அல்ப வேலைகளுக்காக அனுப்பப்படுவதில்லை. என்னை போன்ற சாமானியர்கள்தான் அனுப்பப்படுவார்கள். அனுமானுடைய தன்னடக்கம் எந்த அளவுக்கு உள்ளது என்று இது தெரிவிக்கிறது. தேவி, ஆகவே தாங்கள் தவித்தது போதும், தங்களது சோகம் தொலையட்டும். வானர வீரர்கள் ஒரே தாவலில் இலங்கையை அடைந்து விடுவார்கள். உதிக்கின்ற சூரிய சந்திரனை போன்றவர்களும் தைரியம் கொண்டவர்களும் ஆண் சிங்கங்களுமானவர்கள் ராம லக்ஷ்மணர்கள் என் முதுகின் மேல் ஏறிக்கொண்டு தங்கள் அருகில் வரப்போகிறார்கள். மனிதரில் சிறந்தவர்களும் இணை பிரியாதவர்களுமான ராமலட்சுமணர்கள் வந்து இலங்கை பட்டணத்தை பானங்களால் ஊதி தள்ளப்போகிறார்கள். ரகுநந்தனரான ராமன் பரிவாரங்களோடு கூட ராவணனை கொன்று மாதரசியே தங்களை அழைத்து கொண்டு தன் ஊருக்கு திரும்பிச் செல்லப் போகிறார். ஆகவே ஆறுதல் அடையுங்கள், தங்களுக்கு மங்களம் உண்டாகட்டும், காலத்தை எதிர்பார்த்து கொண்டிருங்கள். கொழுந்து விட்டு பிரகாசிக்கும் அக்னியை போன்ற ராமபிரானை தாங்கள் விரைவில் காணப்போகிறீர்கள். மக்கள், அமைச்சர், உறவினர்களோடு இந்த ராட்சசத் தலைவன் கொல்லப்பட்டதும் தாங்கள் ராமனோடு சேரப்போகிறீர்கள். மைதிலி தேவி, தாங்கள் விரைவில் சோகத்தின் கரையை அடையப் போகிறீர்கள். கூடிய சீக்கிரம் ராமனாலேயே ராவணன் வதம் செய்யப்படுவதையும் பார்க்கப் போகிறீர்கள். இவ்வாறு சீதைக்கு ஆறுதல் கூறி வாயுகுமாரனான அனுமான் திரும்பிச் செல்வதற்கு நிச்சயம் செய்து கொண்டு பிராட்டியாரை பார்த்து மீண்டும் சொல்கிறார். எதிரிகளை வதம் செய்பவரும் உறுதி உள்ளவருமான ஸ்ரீ ராகவனையும் வில்லேந்திய ரக்வனையும் விரைவில் இலங்கையின் நுழைவாயிலில் நிற்க பார்ப்பீர்கள். நகங்களையும் பற்களையும் ஆயுதங்களாக கொண்டவர்களும் சிங்கம் புலிக்கு நிகரான பராக்கிரமம் படைத்தவர்களும் மிக்க பலம் பொருந்திய யானைகளைப் போன்றவர்களுமான வீர வானரர்களுடைய கூட்டங்களை கூடிய விரைவில் பார்க்கப் போகிறீர்கள். இலங்கையிலும் மலையமகையின் தாழ்வரைகளிலும் மலையில் மோதும் மேகத்தைப் போல பேரொலி எழுப்பி கும்மாளமாய் குதிக்கும் வானரத் தலைவர்களின் சப்தத்தை கேட்கப் போகிறீர்கள். மன்மத பானங்களால் மார்பில் தாக்கப்பட்ட ஸ்ரீராமன் சிங்கத்தால் தாக்கப்பட்ட யானையைப் போல் எந்த சுகத்தையும் அறியாமல் இருக்கிறார். அன்னையே, அழாதீர்கள். சோகம் காரணமாக தங்கள் மனதில் கவலை ஏற்படக்கூடாது. பர்தாவான தங்களுக்கு நாயகன் இருக்கிறார். விரைவில் இணைந்து விடுவீர்கள். ராமபிரபுவை காட்டிலும் மேலானவர் யாராவது உண்டோ? லக்வனுக்கு இணையானவர் யாரேனும் இருப்பாரோ? அக்னி வாயுவுக்கு சமமானவர்கள் தங்களை காப்பாற்றுபவர்களாக இருக்கிறார்கள். அரக்கர்கள் நிறைந்த கோரமான இந்த நாட்டில் தாங்கள் இனி நெடுநாள் வசிக்கப் போவது கிடையாது. தங்கள் அன்புக்குரிய நாதனின் வருகைக்கு அதிக காலம் பிடிக்காது. நான் போய் அவரை சந்திக்கும் காலம் வரை பொறுத்து கொண்டிருங்கள் என்று அனுமான் தைரியமூட்டும் சொற்களை அந்த சீதைக்கு சொல்லுகிறார். உடனே சீதை தனக்கு நலம் தரும் சொற்களை சொல்லுகிறாள். வானரே,
அன்போடு பேசும் உன்னை பார்த்து நான் மிகவும் மகிழ்கிறேன். சோகத்தினால் தளர்ந்து போயிருக்கும் நான் என்னுடைய சரீரத்தால் ஆண் புலியான அவரை ஆசைதீர அணைத்துக் கொள்ள விரும்பும் என்னுடைய ஆர்வம் எவ்வாறு நிறைவேறுமோ அதற்கு தகுந்தபடி நடவடிக்கைகளை எடுத்து என்னிடம் இரக்கம் காட்டு. வானரோத்தமனே, காகத்திடம் மிகவும் கோபம் கொண்டவர் அதன் மேல் அஸ்திரத்தை செலுத்தி ஒரு கண்ணை பறித்ததையும் என் நெற்றியில் இருந்த திலகம் அழிந்திருந்ததைக் கண்டு மனச்சிலையால் என் கன்னத்தில் பொட்டு வைத்ததையும் நினைவுபடுத்து. இவையே ஸ்ரீராமனுக்கு புரியும்படியான அடையாளங்களாகும். இந்திரன், வருணன் போன்ற திசைக்காவலர்களுக்கு ஈடான பேராற்றல் கொண்ட வீரராமன் கவர்ந்து செல்லப்பட்ட நான் அரக்கர் மத்தியில் வசித்து கொண்டிருப்பதை எப்படித்தான் பொறுத்து கொண்டிருக்கிறாரோ. தொடர்ந்து ஸ்ரீராமனிடம் பேசுவது போலவே சீதை சொல்லுகிறாள். தெய்வீகமான இந்த சூடாமணியை நான் வெகு கவனமாக பத்திரப்படுத்தி வைத்திருந்தேன். மாசற்றவரே, துயரம் அதிகமாகும் போதெல்லாம் இதை பார்த்து பார்த்து தங்களையே காண்பதாக மகிழ்வேன். ஒளி பொருந்திய இந்த கடல் முத்து அணிகலனையும் தங்களுக்கு அனுப்பிவிட்டேன். துயரத்தால் அலக்கழிக்கப்படும் நான் இனி உயிரை வைத்திருக்க முடியாது. பயங்கரமான அரக்கிகளின் இதயத்தை பிளக்கும் சொற்களையும் பொறுக்க முடியாத துன்பங்களையும் தங்களுக்காகவே தாங்கள் வந்து என்னை மீட்டுச் செல்வீர்கள் என்ற நம்பிக்கையாலேயே பொறுத்து கொண்டிருக்கிறேன். எதிரிகளை அழிப்பவரே, 1 மாத காலம் உயிரை தாங்கிக் கொண்டிருப்பேன். தாங்கள் இல்லாமல் 1 மாதத்திற்கு மேல் பிழைத்திருக்க மாட்டேன். இந்த அரக்க மன்னன் பயங்கரமானவன். அவன் என்னை பார்க்கும் பார்வையும் நன்னாக இல்லை. இந்த நிலையில் தாங்களும் தாமதம் செய்வதாக எனக்கு தெரிய வந்தால் பின்னர் 1 வினாடி கூட உயிரோடு இருக்க மாட்டேன் என்று கண்ணீர் பெருக இறங்கிய நிலையில் வைதேகி இவ்வாறு சொல்வதை கேட்டு அனுமான் சொல்லுகிறான். தேவி, தங்களை பிரிந்திருக்கும் வருத்தத்தால் ஸ்ரீராமன் வேறு எந்த விஷயத்திலும் கவனம் செலுத்தாமல் இருக்கிறார். தங்கள் மேல் ஆணையாக சொல்லுகிறேன், ராமன் துயரத்தில் மூழ்கியிருப்பதை பார்த்து லக்ஷ்மணனும் பரிதவிக்கிறார். எப்படியோ ஒருவாறாக தங்களை பார்த்துவிட்டேன். இது கவலைப்பட்டு கொண்டிருப்பதற்கான சமயம் கிடையாது. இந்த முகூர்த்தத்திலேயே தங்கள் துன்பங்களுடைய முடிவை பார்க்க போகிறீர்கள். எதிரிகளை அடக்கவல்ல அரசகுமாரர்களான அந்த 2 ஆண் புலிகளும் தங்களை காண்பதற்காக துடித்து கொண்டிருக்கிறார்கள். இலங்கையை சாம்பலாக்கிவிடப் போகிறார்கள். குரூரமான ராவணனையும் அவன் கூட்டத்தாரையும் போரில் மாய்த்து பெருங்கண்ணாலே தங்களை அவர்கள் தங்கள் நாட்டில் கொண்டு போய் சேர்ப்பிப்பார்கள். அவருக்கு மிகவும் மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய அவர் அறிந்து கொள்ளத்தக்கதுமான ஓர் அடையாளத்தை தாங்கள் கொடுக்க வேண்டும் என்றவுடன், மிகச்சிறந்த அடையாளம்தான் என்னால் கொடுக்கப்பட்டு விட்டதே அனுமானே. என் கூந்தலில் அணியும் இந்த அணிகலனை பார்த்தவுடனேயே ராமனுக்கு உன் சொற்களில் நம்பிக்கை ஏற்பட்டுவிடும். திருவடர் செல்வரான வானரோத்தமர் அந்த சிறந்த மணியை பெற்றுக்கொண்டதை நினைவு கூர்ந்து பிராட்டியை தலையால் வணங்கிவிட்டு திரும்பி போக முயன்றார். எம்பி பறப்பதில் உற்சாகம் கொண்டு உடலால் வளர்ந்து கொண்டும் மகாவேகத்தோடும் புறப்பட தயாராக இருக்கும் அந்த வானர சிரேஷ்டனை பார்த்து சீதை கண்ணீர் நிறைந்த முகத்தோடு நலிந்து பொங்கும் துயரத்தால் தடுமாறும் சொற்களை சொல்றாள். அனுமானே, சிங்கம் நிகர் சகோதரர்களான ராமலக்ஷ்மணர்களையும் சுக்ரீவனையும் அவரது அமைச்சர்களையும் இந்த மற்ற எல்லோரையும் நான் க்ஷேம லாபம் விசாரித்ததாக கூறுவாய். பெருந்தோழரான ஸ்ரீராமன் இந்த துக்க சாகரத்திலிருந்து என்னை கரையேற்றும்படியாக செய்ய வேண்டியது உன்னுடைய கடமை. வானர வீரனே, என்னுடைய சோகத்தின் தீவிரத்தையும் அரக்கிகளின் பயமுறுத்தலையும் அவ்விடம் சென்றவுடன் ராமனிடம் சொல்லு. செல்லும் பாதையில் உனக்கு மங்களம் ஏற்படட்டும். மன்னர் மகளிடமிருந்து எல்லா செய்திகளையும் செய்ய வேண்டிய காரியங்களையும் முழுமையாக தெரிந்து கொண்ட அனுமான் வந்த காரியம் வெற்றிகரமாக நடந்தேறிவிட்டதால் பெருத்த மகிழ்ச்சி அடைந்தார். என்றாலும் ஏதோ ஒரு சின்ன செயல் மிகுந்திருப்பதாக ஒரு எண்ணம் அவருக்கு எழுந்தது. உடனே ஸ்ரீராமமூர்த்தி தங்கியிருந்த வடக்கு திசையை மனத்தால் அடைந்தார். ராமபிரானை மனத்தால் வழிபட்டார். மானசீகமாக ஸ்ரீராமனை வழிபட்ட அனுமான் சீதையால் சிறந்த வார்த்தைகளால் கொண்டாடப்பட்டு திரும்பி போக நிச்சயித்து அந்த இடத்திலிருந்து வெளியேறி வேறொரு இடம் போய் சிந்திக்க ஆரம்பித்தார். அவர் யோசிக்கிறார், கருங்கண்ணானாகிய பிராட்டியனால் பார்க்கப்பட்டார் என்பது ஒரு அரிய செயல்தான். இருந்தாலும் இன்னும் சில காரியங்கள் செய்யப்பட வேண்டியிருக்கிறது. அரச நீதியாக சொல்லப்பட்டுள்ள 4 வகை உபாயங்களில் முதல் 3 உபாயங்களுக்கு அடுத்தபடியாக 4வது உபாயத்தை இங்கே பயன்படுத்தி பார்க்க வேண்டும்.
ராட்சசர்களோடு கூட சமாதானம் செய்து கொள்வது என்பது நல்லதல்ல. அளவற்ற பொருள்வளம் கொண்டவர்களை செல்வத்தை கொடுத்து வசப்படுத்த முடியாது. பலத்தால் செருக்கு கொண்டிருப்பவர்களை பேதம் செய்து பிரிக்க முடியாது. ஆகவே இவர்களிடம் பராக்கிரமத்தை காட்டுவதுதான் சிறந்த உபாயம் என்று எனக்கு படுகிறது. இந்த சந்தர்ப்பத்தில் மிகுந்துள்ள காரியத்தை செய்து முடிப்பதில் பராக்கிரமத்தை காட்டுவதைத் தவிர வேறு எதுவும் இல்லை. இங்கே வீரர்கள் கொல்லப்பட்டால்தான் ஒரு வழியாக ராட்சசர்கள் அடங்கி போவார்கள். எனவே இங்கு மென்மையான நடவடிக்கை எதுவும் பயன் தராது. ஒரு குறிப்பிட்ட வேலையை செய்து வரும்போது அந்த மூல லட்சியத்திற்கு விரோதமில்லாத மற்ற பல காரியங்களையும் செய்து முடிப்பவனே செயல் திறமை உடையவன். சிறு காரியமானாலும் அதை முடிப்பதற்கு ஒரே வழியை நம்பிக்கொண்டிருக்கக்கூடாது. பலவித உபாயங்களையும் அறிந்திருக்க வேண்டும். அப்படிப்பட்டவர்தான் காரியத்தை செய்து முடிக்கும் திறமை கொண்டவராவார். எனக்கும் அவர்களுக்கும் இடையே யுத்தத்தில் தோன்றும் ஏற்றத்தாழ்வுகளை விசேஷமாக தெரிந்து கொண்டு பிறகு வானரத் தலைவன் இருக்குமிடத்திற்கு போனால்தான் மன்னனுடைய கட்டளை நிறைவேற்றப்பட்டதாகும் என்று நான் கருதுகிறேன். எனவே இப்போது எனக்கும் இங்குள்ள அரக்கர்களுக்கும் சுலபமாக பெரிய யுத்தம் உண்டாக்கும் வழியை காண வேண்டும். அப்போதுதான் ராவணன் போர்க்களத்தில் தன் பலத்தை காட்டி என்னை எடை போடுவான். மற்ற எல்லா ராட்சச வீரர்களும் என்னால் அழிக்கப்பட்ட பின் வேறு வழியில்லாமல் ராவணன் வந்துதானே ஆக வேண்டும். அமைச்சர்களோடும் சேனைகளோடும் போர்க்களத்திற்கு வரும் ராவணனை எதிர்த்து அவனுடைய நெஞ்சத்தில் உள்ள எண்ணத்தையும் அவனுடைய ஆற்றலையும் சுலபமாக அறிந்து கொண்டு நான் இங்கிருந்து திரும்பி போவேன். அந்த கொடுங்கோலனுடைய இந்த நந்தனம் போல் கண்களையும் மனத்தையும் கவர்தாகும் பலவகையான மரம் செடிகளுடன் விளங்குகிறது. காய்ந்து உலர்ந்து போன காட்டை நெருப்பை எரிப்பது போல இந்த வனத்தை அழிக்கப் போகிறேன். இதற்கு அழிவு ஏற்பட்டால் ராவணனுக்கு கோபம் வரும். உடனே ராட்சச மன்னன் ஏராளமான குதிரைப்படை, தேர்ப்படை, யானைப்படை, காலாட்படை எல்லாம் அனுப்பி வைப்பான். திரிசூலம், காலாயாசம், பட்டசம் முதலான ஆயுதங்களோடு வரும் அவர்களோடு பெரிய யுத்தம் ஏற்படும். ராவணனால் அனுப்பப்பட்ட ரணபராக்கிரமம் மிகுந்த அவர்கள் ஒன்றாக கூடி எடுத்தாலும் தாங்க முடியாத ஆற்றல் படைத்த நான் அவர்கள் அத்தனை பேரையும் கொன்றுவிட்டு சுகமாக கிஷ்கிந்தைக்கு செல்வேன். உடனே பேய்க்காற்று போல் கோபம் கொண்டவரும் பயங்கரமான ஆற்றல் படைத்தவருமான அனுமான் தன்னுடைய தொடைகளால் தாக்கி பெரிய பெரிய மரங்களை எல்லாம் முறிக்க ஆரம்பித்தான். வீர ஆஞ்சநேயன் குதூகலமான பறவை கூட்டங்கள் நிறைந்ததுமான பல வகையான மரம் செடிகள் கூடியதுமான பெண்களுக்கான மரச்சோலியை அழித்தார். அந்த பூங்காவனம் உலுக்கப்பட்ட மரங்களாலும் சின்னாபின்னமாக்கப்பட்ட தடாகங்களாலும் பொடிப்பொடியாக்கப்பட்ட மலைமூடுகளாலும் கண்களை உறுத்துவதாக ஆகிவிட்டது. பலவகையான பறவைகளின் அலறினாலும் தகர்க்கப்பட்ட நீர்நிலைகளாலும் செந்நிறமான இளம் தளிர்கள் கருகி போயிருக்கும் மரம் கொடிகளாலும் பிரளயாக்னியால் அழிக்கப்பட்டு விட்டதைப் போல அந்த வனம் அங்கே இல்லாமல் போய்விட்டது. அதாவது வனம் என்று சொல்லுவதற்கான அடையாளமே இல்லாமல் போய்விட்டது. அசோக கொடிகள் படர்ந்ததும் ராவணனுடைய அந்த மடந்தையருடைய காமத்தை வளர்ப்பதுமான அந்த வனம் சீதையை காப்பாற்ற வந்த வானரத்தின் பலத்தால் அழிக்கப்பட்டு சோகக் கொடிகளின் கூட்டத்தால் நிறைந்ததாக ஆக்கப்பட்டு விட்டது. ராட்சசாதிபதியின் மனத்திற்கு முற்றிலும் பிடிக்காத காரியத்தை செய்துவிட்டு தான் ஒருவனாகவே ஏராளமான படை வீரர்களுடன் யுத்தம் செய்யும் விருப்பத்துடன் அந்த தோட்டத்தின் வாழியில் வெற்று திருவினால் பிரகாசித்த அனுமான் நின்று கொண்டார். இதில் ரொம்ப சிறப்பான கருத்துக்கள் அடங்கிய பகுதி இது. அதை விளக்குவதற்கு இந்த இடத்தில் சமயமில்லை. தொடர்ந்து பார்க்கும்போது நாம் பார்ப்போம். ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. ஸ்ரீ ஆஞ்சநேய சுவாமிக்கு ஜெய். ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய் ராம ராமா.